Hello students, நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதற்கான டிஃப்ரெண்ட் என்ன இதெல்லாமே பார்த்தோம், தியரட்டிக்கலாக பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அது மல்டிபிள் பார்த்தா இருக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மிகச்சிறிய தொலைவை தர்றதா இருக்கணும். இட் இஸ் அ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். ரைட், வாங்க இது பார்க்கலாம். இப்போது இதில் என்ன நான் சொல்லியிருக்கோம்னா, இப்போ ஏங்கிற இடத்துல இருந்து இப்போ இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, ஏங்கிற பாயிண்ட். ரைட், ஸோ ஒரு கார் டிரைவ்ஸ் ஏங்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் 4 கிலோமீட்டர் நார்த்தை நோக்கி போறார். ஸோ திஸ் இஸ் நார்த் டைரக்ஷன்ல இப்போ பிங்கிற இடத்துக்கு போறார் 4 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு. ஆக்சுவலாக அவரோட ஃப்ரெண்டோட ஹோம் வந்து சிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஸோ 4 கிலோமீட்டர் அவர் நார்த் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் அவரோட ஃப்ரெண்டு ஹோமுக்கு போறார் டுவர்ட்ஸ் ஈஸ்டர் நோக்கி. இப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காரு? ஸோ இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர், தென் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ டோட்டலி 4 கிலோமீட்டர் ப்ளஸ் 3 டோட்டலி 7 கிலோமீட்டர். எஸ், தட் இஸ் வாட் ஆல் கிரவுண்டு கவர்டு. ஏன்னா இந்த லென்த்தையும் எடுத்துக்கிறோம், இந்த லென்த்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அவரோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, ஏங்கிற இடத்துல இருந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். சரிங்களா? ஸோ அதை அவர் டைரக்டாகவும் போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டோட ஹோமுக்கு போனார். ரைட், இப்போ இது அவர் ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி நினைங்களேன். ஸோ இந்த லென்த்து ரைட், ஏங்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவர் போறார். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் அவங்க ஃப்ரெண்டோட ஹோம் வந்துடும். எஸ், ஸோ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூசிங் பித்தாகரஸ் தியரம், பிகாஸ் திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ சி தட், ஸோ இந்த ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அந்த கான்செப்ட் படி நம்ம இந்த சைடுக்கு பேர் ஹைபாட்டினஸ். ஸோ ஹைபாட்டினஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 sides. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ ரூட் ஆஃப் 16 + 9 ரூட் 25 தட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்துடுது. தட் இஸ் 5 கிலோமீட்டர். அப்போது அவர் வீட்டில் இருந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் நேராகவே போயிருந்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டு போகும்போது டோட்டலாக 7 கிலோமீட்டர் ஆச்சு. ஸோ இப்படி இந்த டிஃப்ரெண்ட் பாத்தில் போய் ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறது டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எது மிகச்சிறிய தொலைவை தருதோ ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க போனாங்கன்னா அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்.